அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நம்ம கிரிப்ஸ் மிஷன் வரைக்கும் முடிச்சிருந்தோம். கிரிப்ஸ் மிஷனை காங்கிரஸ் கட்சியும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, முஸ்லீம் லீக் கட்சியும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதனுடைய எதிரொலியாக காந்தி தலைமையில் காங்கிரஸ் எந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைய வகுப்புலேருந்து நம்ம கடகடன் ரிவைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தி முன்னெடுக்கிறார். இதுதான் காந்தியுடைய கடைசி இயக்கம், கடைசி ஆயுதம். அவருடைய அம்புரா தூளிகளில் இருக்கக்கூடிய கடைசி அம்பு வந்து இதுதான். என்னென்னா வெள்ளையனே வெளியேறு, அதுதான் அவங்களுடைய டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஸ்லோகன். என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஆகஸ்ட் 8, 1942 கோவிலா டேங்க் அப்படிங்கிற இடத்துல, எங்கன்னா பாம்பேயில் ஒரு ஆகஸ்ட் கிராந்தி மைதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைதானத்தில் மாபெரும் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும், குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் கூட அங்கே போயிருப்பாங்க. இப்போ எல்லா தலைவர்களும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அங்கே காந்தியுடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு நிற்கிறாங்க. காந்தி அவர் வாழ்நாளிலே மிகப்பெரிய உரையை அங்கே ஆற்றுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அப்போ அவர், நான் உங்கள்கிட்ட ஒரு மந்திர சொல் சொல்கிறேன், இதை உங்கள் மனசில் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை உதிர்க்கிறார். அவர் உதிர்த்த வார்த்தை என்னென்னா செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இதன் பிறகு ஒரு கொடி ஏற்றப்படுது. அருணா ஆசஃப் அலி அப்படிங்கிற ஒரு பெண்மணியால், ஷீ இஸ் நோன் அஸ் அ கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க. அப்போ அவங்க கையில் ஒரு கொடி ஏற்றப்படுது, அவங்க கையால் ஒரு கொடி ஏற்றப்படுது. இது காந்தி ஸ்பீச் பண்ணிட்டு கீழே வர்றதுக்குள்ளே ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே கடன்னு இந்தியா முழுக்க 10,000க்கும் மேற்பட்ட தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருது ஆங்கிலேய அரசாங்கம். ஆனால் இந்த தடவை காந்தி வாஸ் வெரி ப்ரீ பிளான்ட். ஒருவேளை முதலாம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாலும், 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன மாதிரி போராட்டங்களை முன்னெடுக்கணும், மக்கள் எப்படி போராட்டத்தை முன்னெடுக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணனால இந்த போராட்டம் தெளிவு பெற்று மிக நேர்த்தியாக நடந்தது. என்னெல்லாம் நடக்குதுங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெருந்தலைவர்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராம் மனோகர் லோஹியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜேபி நாராயணன், அருணா ஆசஃப் அலி, பிஜு பட்நாயக், சுஜிதா கிருபலானி, உஷா மேத்தா, இந்த மாதிரி பெருந்தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி 2ஆம் கட்ட தலைவர்கள், இளைஞர்கள், இவங்கெல்லாம் இவங்க தான் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இதில் குறிப்பாக வந்து நமக்கு தெரியும், ராம் மனோகர் லோஹியா வந்து சுதந்திரத்துக்கு பிறகு லிபரேஷன் ஆஃப் கோவாவில் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஜேபி நாராயணன் பற்றி நமக்கு தெரியாதே இல்லை. ஏன்னா இந்தியாவில் சோஷியலிசத்தோடைய மெயின் ஒரு ப்ராமினென்ட் ஃபிகராக இருந்த ஒரு முக்கியமான நபர். எமர்ஜென்சி அப்போ இந்தியாவில் சிம்பாலிக் ஹெட்டாக இருந்தவர் இவர் தான், ஜேபி நாராயணன் அப்படிங்கிறவர். தென் அருணா ஆசஃப் அலி, ஷீ இஸ் நோன் அஸ் கிராண்ட் ஓல்ட் லேடி அண்ட் ஆல்சோ ஷி ஹாஸ்டட் த ஃப்ளாக் இன் காங்கிரஸ் ரிபெலியன். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, குவிட் இந்தியா மூமெண்ட்டுக்கு காங்கிரஸ் ரிபெலியன், இல்லாட்டி ஆகஸ்ட் புரட்சி, ஆகஸ்ட் ரிபெலியன் பேர் இருக்குது. இதில் கொடியேற்றியது இவங்க தான். பிஜு பட்நாயக், முன்னாடி நவீன் பட்நாயக்னு ஒருத்தர் இருந்தார் சிஎம்மா ஒரிசாவில், அவருடைய அப்பா பிஜு பட்நாயக், இவரும் ஒரிசாவில் சிஎம்மாக இருந்திருக்கிறார். தென் சுஜிதா கிருபலானி, இவங்க தான் முதல் பெண் சிஎம். இந்தியாவில் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னா சுஜிதா கிருபலானி தான். அப்புறம் உஷா மேத்தா, இவங்க எல்லாரும் பல்வேறு நபர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் கவர்மெண்ட், இணை அரசாங்கம் நடத்தப்படுது 3 பகுதிகளில். ஒன்று பலீரா அப்படிங்கிற இடத்துல உத்தரப்பிரதேசத்தில், தம்லுக் அப்படிங்கிறது பெங்காலில், சத்தாரா அப்படிங்கிற இடத்துல மகாராஷ்டிராவில், 3 இடத்துல இணை அரசாங்கம் நடத்தப்படுது. இணை அரசாங்கம்னா என்ன அப்படின்னா, ஆங்கிலேய அரசாங்கம் இருக்கும், அதுக்கு இணையாக இன்னொரு அரசாங்கமும் நடக்கும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உஷா மேத்தா ஆர் உஷா சர்மா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, ஷீ ஹேட் அ அண்டர் கிரவுண்ட் ரேடியோ ஸ்டேஷன் நோன் அஸ் கிளடஸ்டைன் சொல்லுவாங்க, கிளடஸ்டைன் ஸ்டேஷன் அப்படிம்பாங்க. அதாவது அரசுக்கு தெரியாமல் இல்லீகலாக ஆங்கிலேய அரசு கண்ணில் மண்ணை தூவி ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு, இந்த நபர்கள் கூட, போராளிகள் கூட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மூமெண்ட் ரொம்ப சூப்பராக போச்சு. ஆனால் இந்த மூமெண்ட்டில் சில பின்னடைவுகளும் இருந்தது. போலீஸ் வந்து கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம எல்லா தலைவர்களையும் கைது செஞ்சாங்க. மக்கள் போராடி மக்கள்லாம் அடித்து துன்புறுத்தினாங்க. 2வது, இந்த இயக்கத்தோட இன்னொரு பின்னடைவு என்ன அப்படின்னா, பல கட்சிகள் இதில் பங்கு பெறல. காங்கிரஸ் மட்டும் தான் இதில் பெருசாக ஈடுபட்டாங்களே தவிர, முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சியோ, இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதோ, ஹிந்து மகாசபாவோ, ஜஸ்டிஸ் பார்ட்டியோ, இவங்க யாருமே 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெறல. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 4 முக்கிய பிரதான கட்சிகள் இந்தியாவில், முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, 3வது ஹிந்து மகாசபா, 4வது ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த 4 பார்ட்டியும் குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாமல் என்ன நடக்குது அப்படின்னா, இது இந்த இயக்கத்துக்கு ஒரு பின்னடைவாக தான் காணப்படுது. ஸோ ஃபைனலி என்ன ஆகிடுது அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் முடிவில் வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துடணும், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காலனித்துவ நாடுகளுக்கும் சுதந்திரம் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்துடுது. அப்போ சுதந்திரம் கொடுக்கணும்னா அந்த சுதந்திரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறது,
இப்போ ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுக்க போகிறாங்க, they have planned to give independence to us. ஆனால் யார்கிட்ட கொடுக்குறது? ஒரு பொறுப்புமிக்க அரசாங்கத்திட்ட தான் கொடுக்க முடியும். அப்போ இந்தியாவில் யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா, there are only two parties in India which are very prominent. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று முஸ்லீம் லீக். இன்னும் நிறைய பார்ட்டிஸ்லாம் இருந்தாங்க. அப்போ யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுன்னு தெரியல. அப்போ காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் வேறு நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தது. ஒரே ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்கணும்னு காங்கிரஸும், இல்லை தனி பாகிஸ்தானாக வேணும்னு முஸ்லீம் லீக்கும் சொல்லிட்டு இருந்ததுனால இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை முட்டுக்கட்டைகளை களைவதற்கு 3 முக்கியமான திட்டங்கள் முன்மொழியப்பட்டது. அதில் பிரதான முக்கிய திட்டம் சிஆர் ஃபார்முலா. சிஆர் ஃபார்முலா அப்படின்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சூத்திரம் ஃபார்முலா அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலா என்ன சொன்னுச்சு அப்படின்னா, முஸ்லீம் லீக் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் 2 பேரும் சேர்ந்து சுதந்திரத்துக்கு போராடுவோம், 2 பேரும் விடுதலை பெற்ற பிறகு 2 பேரும் சேர்ந்தே அரசாங்கத்தை அமைப்போம். பெங்கால், அசாம், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர் ப்ராவின்சஸ், அதாவது வடமேற்கு மாகாணங்களில், இந்த 3 மாகாணங்களில் எலெக்ஷன் நடத்துவதற்கு முஸ்லீம் லீக்குக்கு விருப்பம் இல்லைன்னா அங்கே பிளெபிசைட், பொது வாக்கெடுப்பு நடத்தலாம். பொது வாக்கெடுப்பில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு தனி பாகிஸ்தான் வேணும், இல்லை இந்தியாவோட தான் இருக்க விரும்புகிறோம், ஒட்டுமொத்தமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அதுக்கு தகுந்தவாறு வாக்களிக்கட்டும். ஒருவேளை அந்த மக்கள் இல்லை எங்களுக்கு தனி பாகிஸ்தான் தான் வேணும்னு இந்த 3 மாநிலத்து மக்கள், அசாம், வடமேற்கு மாகாணம், பெங்கால், இந்த 3 மாநிலத்து மக்கள் தனி பாகிஸ்தானாக வேணும்னு சொல்லி வாக்களித்தாலும் கூட 3 துறைகளை நம்ம 2 பேரும் காமனாக வச்சுக்கலாம். பாகிஸ்தானும் இந்தியாவும் 3 முக்கிய துறைகளை காமனாக வச்சுக்கலாம். அது என்னெல்லாம்? காமர்ஸ், வர்த்தகத்துறை, கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு துறை மற்றும் இராணுவம். இது 3ஐயும் நம்ம 2 நாடுகளும் பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து வச்சுக்கலான்னு சொல்கிறார். இந்த திட்டத்தை காந்தி ஏற்றுக்கிறாரு. ஆனால் இந்த திட்டத்தை ஜின்னா ஏற்க மறுத்துட்டாரு. காந்தி தொடர்ச்சியாக 2 வாரத்துக்கு மேலே பாம்பேயில் ஜின்னா வீட்டுக்கு டெய்லி போய் பேசுவார். ஒரு 10-15 டேஸ் இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் இதை ஜின்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்தி ஏற்றுக்கிட்டாரு, ஜின்னா ஏற்றுக்கல இந்த திட்டத்தை. சரி, இந்த முட்டுக்கட்டை இப்படியே தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2வது முயற்சியாக, 2வது திட்டமாக தேசாய் லியாக்கட் பேக்ட் அப்படின்னு ஜனவரி மாதம் 1945 கொண்டு வரப்படுது. புலாபாய் தேசாய் அப்படின்னு மிக முக்கிய தலைவரும் காங்கிரஸ்லேருந்து, லியாக்கத் அலி கான் அப்படிங்கிற மிக முக்கிய தலைவரும் முஸ்லீம் லீக்லேருந்து 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. அதான் தேசாய் லியாக்கத் பேக்ட். இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது? இங்கே பாருங்கள், போத் ஆஃப் தம் கேம் அப் வித் டிராஃப்ட் ப்ரொபோசல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் இன்டரிம் கவர்மெண்ட். ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக இவங்க 2 பேரும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு வராங்க. என்னென்ன? ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நாமினேட்டட் பை காங்கிரஸ் அண்ட் லீக் இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். மத்திய பாராளுமன்றத்தில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சம எண்ணிக்கைகளில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம். இங்கே 100 பேர்னா அங்கேயும் 100 பேர், அங்கே 200 பேர்னா இங்கேயும் 200 பேருங்கிறத சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து 20% ரிசர்வேஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் தனியாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த திட்டத்தை யார் ஏற்கலை. அப்போ இந்த திட்டமும் தோல்வியில் அடைஞ்சிருது. ஃபைனலாக என்ன நடக்குதுன்னா, வேவல் தலைமையில் ஷிம்லா அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஷிம்லாவில் வேவல் தலைமையில் ஜூன் மாதம் 1945 அடுத்த கட்ட மாநாடு, அடுத்த கட்ட ஒரு கூட்டம், இந்த முட்டுக்கட்டையை கடைசியாக களைவதற்கான கடைசி முயற்சியாக நடக்குது. இந்த கூட்டத்தில் என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் டு பி எக்ஸ்பாண்டட் இன்டு எ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. அதாவது வைஸ்ராயோடைய கவுன்சில் நிர்வாக குழுவை அரசியலமைப்பு நிர்ணய சபையாக விரிவாக்கம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க. கேஸ்ட் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் டு ஹேவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கும் முஸ்லீமுக்கும் சரிசமமாக நம்பர்கள் கொடுப்போம், எண்ணிக்கை கொடுப்போம்னு சொன்னாங்க அந்த தேசாய் லியாக்கத் பேக்டில். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஹிந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் முஸ்லீம் லீக்னு சொல்லாமல் ஹிந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு சரிசமமான எண்ணிக்கையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் சொல்கிறாங்க. 3வது, எக்ஸப்ட் வைஸ்ராய் அண்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆல் ஆர் டு பி இந்தியன்ஸ். அதாவது வைஸ்ராய் மற்றும் இராணுவ தளபதி அப்படிங்கிற பதவியை தவிர மற்ற எல்லா பதவிகளும் இந்தியர்கள்ட்டே கொடுத்துட்றோங்கிறாங்க. இது இட் இஸ் அ டொமினியன் ஸ்டேட்டஸ் தான். இதுக்கு முன்னாடி சென்ற வகுப்புலாம் நம்ம பார்த்துருக்கோம். டொமினியன் ஸ்டேட்டஸை நேரடியாக சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக என்ன நடக்குதுன்னா, அஸ் யூஷுவல் காங்கிரஸும் இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, முஸ்லீம் லீக்கும் இதை நிராகரிச்சிடுறாங்க. அப்போ கடைசியில் ஷிம்லாவில் இந்த உடன்பாடு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யார் அறிவிச்சிடுறா? வேவல் அறிவிச்சிடுறாரு. அப்போ கடைசி வரைக்கும் எந்த திட்டமும் நடந்து முடியலை. 1945 அங்கே மிகப்பெரிய எலெக்ஷன்ஸ் நடந்து முடியுது லண்டனில், இங்கிலாண்டில். அந்த எலெக்ஷன்ஸில் கிளமெண்ட் அட்லி தலைமையிலான அரசாங்கம் அமையுது. அதாவது தொழிலாளர் கட்சி வெற்றி அடைஞ்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை தோக்கடித்து தொழிலாளர் கட்சி வெற்றி அடைஞ்ச அப்புறம் அவங்க ஒரு 3 பேர் கொண்ட குழுவை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் கேபினட் தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. அந்த அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்ற 3 நபர்களை நமக்கு எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர் அப்படிங்கிற 3 நபர் தான் வராங்க. இவங்க போட என்ன போட்டுடுறாங்க? தட் இஸ் நோ செப்பரேட் பாகிஸ்தான், நாங்கள் பாகிஸ்தான் தனியாக ஒரு நாடு தரப்போகிறது கிடையாது, ஒன்றுபட்ட ஒரே இந்தியாவாக தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க.
எலெக்ஷன்ஸ் நடத்துவோம், எலெக்ஷன்ஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட அரசாங்கம் ஒப்படைக்கப்பட்டு ஆங்கிலேய அரசாங்கம் இங்கேருந்து வெளியே கிளம்பிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீகும் 2 பேருமே எலெக்ஷன்ஸில் நிற்க விருப்பம் இல்லாட்டாலும் அவங்க வேறு வழி இல்லாமல் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, எலெக்ஷன்ஸில் நிற்கிறாங்க. போன்ற முறை முஸ்லீம் லீக், அதாவது 1937 நடந்த தேர்தலில் முஸ்லீம் லீகால் எந்த மாநிலத்திலையும் ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தது. இப்போ சற்றே மாறி 2 மாநிலங்களில் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் காங்கிரஸே வழக்கம் போல் ஆட்சி அமைச்சிருது. இவங்க 2 பேரும் ஆட்சி ஏற்றுக்கிட்டு ஒரு இடைக்கால அரசாங்கத்தை ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளால் வேறு வழி இல்லாமல் தனி பாகிஸ்தான் அப்படின்னு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். பெங்காலில் மிகப்பெரிய ஒரு மதக்கலவரம் வருது. இந்த மதக்கலவரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் இணைந்து தான் ஒரு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. அந்த அரசாங்கத்துக்கு தலைமை பதவியில் இருந்தது பிரதம மந்திரியாக, அதாவது டாப் மோஸ்ட் போஸ்ட்டில் இருந்தது ஜவஹர்லால் நேரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒருபோதும் தனி பாகிஸ்தான் அமைப்பதற்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிடுறாரு. இதை செய்தி கேள்விப்பட்ட உடனே முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுறாருன்னா, இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீங்கள் வந்து இட் இஸ் அ டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை நாள், இனிமேல் நம்ம பொறுத்து இருந்தால் நமக்கு பாகிஸ்தான் கிடைக்காது அப்படின்னு பெங்காலில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு, நவகாலிலாம் பார்த்திங்கன்னா மத கலவரம் பயங்கரமாக நடந்து 3000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ வேறு வழியே இல்லாமல் இந்த வன்முறையை கட்டுப்படுத்துகிறோம், இனிமேல் இவங்களுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுங்கிற வேறு வழியே இல்லாமல் தனி பாகிஸ்தான் வழங்கப்பட்டது. ஸோ அப்படி தான் செப்பரேட் பாகிஸ்தான்ங்கிறது வருது. எக்ஸாமில் நமக்கு என்றைக்கு நேரடி தினம் நடந்ததுன்னு கேட்பாங்க, டைரக்ட் ஆக்ஷன் டே என்றைக்குன்னு கேட்பாங்க. ஆகஸ்ட் 16, 1946. அதுக்கப்புறம் ஒரு அரசாங்கம் அமையுது. அந்த அரசாங்கத்தை பற்றிலாம் நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போ கொஞ்சம் முன்னாடி விட்ட சுபாஷ் சந்திர போஸ் பற்றி இப்போ we can continue. 1939 சுபாஷ் சந்திர போஸ் இந்தியா விட்டு ஜெர்மனிக்கு கிளம்பி போகிறாரு. ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஜெர்மனியில் ஹி வாஸ் வெயிட்டிங் டு சி ஹிட்லர் ஃபார் 1 year. ஓராண்டுக்கு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்பாயின்மெண்ட்டுக்காக ஹிட்லரை பார்த்து பேசினதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போட முடியல. அப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு சுபாஷ் சந்திர போஸ், மறுபடியும் ஓராண்டு நீர்மூழ்கி கப்பல்லையே பிரயாணப்பட்டு நேராக ஜப்பான் வந்து சேர்றாரு. ஜப்பானில் டெல்லி சதி வழக்கில் தப்பித்து ஓடிய 1912 நடந்த டெல்லி சதி வழக்கில் தப்பித்து ஓடிய ராஜ்பிகாரி போஸ் ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதுதான் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, INA. அது யாருன்னா இந்தியாவிலேருந்து கைது செய்யப்பட்டு இந்திய போர்க்கைதிகள் அவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆர்மி. அது இது முதல் யார்கிட்ட இருந்ததுன்னா கேப்டன் மோகன் சிங் அப்படிங்கிறட்ட இருந்தது. கேப்டன் மோகன் சிங் ராஜ்பிகாரி போஸ்ட்டை ஒப்படைச்சாரு. ராஜ்பிகாரி போஸ் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அதை சுபாஷ் சந்திர போஸ்ட்டை ஒப்படைச்சிட்றாரு. சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாரு, இந்த ஆர்மிக்கு ஆசாத் ஹிந்து ஃபௌஜ் அப்படின்னு பேர் வச்சு ஜப்பானிய படை தென்கிழக்கு ஆசிய நாடுகளை ஒவ்வொன்றா கைப்பற்றிட்டு வந்துட்டு இருந்தது. 1942, 43 வாக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானிய படை வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளான பிலிப்பைன்ஸ், கம்போடியா, அதுக்கப்புறம் மியான்மர் இந்த பகுதிகள் ஒவ்வொன்றா கைப்பற்றிட்டு வரும்போது அவங்களோட இந்திய இராணுவமும் சேர்ந்து வந்திருக்கு. ஆசாத் ஹிந்து ஃபௌஜும் சேர்ந்து வந்தது. அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு சுதந்திர இந்தியாவின் முதல் அரசாங்கத்தை இந்தியாவுக்கு வெளியே ஏற்படுத்தியது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். எப்போ ஏற்படுத்துகிறாருன்னா 1943 சிங்கப்பூரில் அமைக்கிறாரு. அதனுடைய பிரதம அமைச்சராக அவரே பொறுப்பேற்றுக்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திய பெரும்படை உள்ள நுழைய முற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியா அவங்களுடைய சுதந்திர கொடியை எந்த பகுதிகளில் வச்சாங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நாட்டப்படுது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பகுதி நிலப்பகுதி, இந்தியாவில் தீவுகள் இல்லாமல் நிலப்பகுதியில் எங்கன்னா மணிப்பூர் பக்கத்தில் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா ஜப்பான் மேலே அமெரிக்கா பாம்பு போட்டுடுறாங்க, ஆட்டம் பாம். தட் இஸ் ஹிரோஷிமா நாகசாகி மேலே ஆட்டம் பாம் பிளாஸ்ட் ஆனதுனால ஜப்பானிய படை சரணடைவதாக ஒத்துக்கொள்கிறாங்க. இப்போ இந்தியர்களும் வேறு வழி இல்லாமல் பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அவசரமாக சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் கிளம்பி போகும்போது கிராஷில் அவர் இறந்துட்டதாக சொல்லப்படுது. சரியான தகவல் இன்னும் நமக்கு இல்லை. எனிகோ ஆன் ரெக்கார்ட் ஹீ இஸ் நோ மோர். அவர் அந்த ஃப்ளைட் கிராஷில் செத்துட்டார், அன்னோன் அப்படிங்கிறது தான் நமக்கு இதாக இருக்குது. லேட்டராக என்ன நடக்குதுன்னா இந்த ஆசாத் ஹிந்து ஃபௌஜ் ஆர்மிக்கு தலைமை தாங்கிய நிறைய தளபதிகள் எல்லாத்தையும் கைது செய்து டெல்லி செங்கோட்டையில் மிகப்பெரிய வழக்கு ஒன்று நடக்குது. அந்த வழக்கை எதிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த 3 தளபதிகள் யாரெல்லாம்னா ஷாநவாஸ் கான், பிரேம் ஷாகல் அண்ட் குருபக்ஷ் திலான். அப்போ ஒரு முஸ்லீம், ஒரு ஹிந்து, ஒரு சீக்கியர், இந்த 3 பேருக்கும் இந்திய மக்களுடைய போராட்டத்தின் காரணமாக பயங்கர எழுச்சியின் காரணமாக விடுதலை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிறைய பேரிஸ்டர்ஸ், வக்கீல்கள் இவங்க சார்பாக வாதாட வராங்க. குறிப்பாக வல்லபாய் பட்டேல், புலாபாய் தேசாய், ஜவஹர்லால் நேரு போன்ற தலை சிறந்த வக்கீல்கள்லாம் கூட இவங்களுக்காக பேசுவதற்கு வந்திருக்கிறாங்க. எனிகோ ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு விடுதலை அறிவிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சூழ்நிலை நடக்குது? 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு உலகத்தில் வந்து
பைப்போலார் வேர்ல்டாக மாறிடுது. ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடாகவும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் ஒரு வல்லரசு நாடாகவும் நகர்ந்துருது. அடுத்து ஒரு 45 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வார், பனிப்போர் தான் இவங்க 2 பேருக்கும் இடையில. இதுக்கு இடையில இந்தியாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் விடுதலை கொடுக்குறதா முடிவாகி போச்சு, தனி பாகிஸ்தான் கொடுக்குறதாவும் முடிவாகி போச்சு. அப்போ வேவல் இந்தியாவிலேருந்து கிளம்புறாரு. மார்ச் மாதம் 1947 கிளம்பி வெளியே போயிடுறாரு வைஸ்ராய் பதவியிலேருந்து. புதுசாக மவுண்ட் பேட்டனை மார்ச் மாதம் 1947 நியமிக்கிறாங்க. மவுண்ட் பேட்டன் வந்தவர் ஜூன் 3ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆகஸ்ட் 15, 1947 நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டுறாரு. அப்போது அவர் அந்த அறிவிப்பு வெளியிட்ட பிறகு பிரிட்டானிய பாராளுமன்றம் ஜூலை 18, 1947 இந்திய விடுதலை சட்டம் இல்லை இந்திய சுதந்திர சட்டம் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணி இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிப்பதாக அறிவுறுத்திடுறாங்க. அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரமும், ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரமும் கிடச்சிருது. ஸோ அந்த டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸு. ஸோ ஒரு குயிக் ரிவிஷன் அப்படிங்கிறதுக்காக நான் ரிப்பீட் பண்ணாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடகடன்னு எல்லாத்தையும் விஷயம் சொல்லிட்டேன். இதில் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1946 ஒரு கப்பற்படை புரட்சி ஏற்பட்டது 2 இடத்துல. ஒன்று கராச்சியில், இன்னொன்று பாம்பேயில். இந்த 2 கப்பற்படை புரட்சிக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க. மற்றபடி மற்ற எல்லா கட்சிகளும், மற்ற எல்லா அமைப்புகளும், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி, விவசாயிகள் எல்லாரும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன கப்பற்படை புரட்சி? இந்த 2 கப்பல் HMIS தல்வார், HMIS கராச்சி அப்படின்னு ஹிந்துஸ்தான் அப்படின்னு 2 கப்பல் இருக்குது. இந்த 2 கப்பலில் பணியாற்றக்கூடிய இந்தியர்களை ரொம்ப கீழ்த்தரமாக ஆங்கிலேயர்கள் நடத்துவதாக இந்த போராட்டம் வெடித்தது. இதன் முடிவில் காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சியும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டைம்லைன் பார்க்க போகிறோம். இந்த டைம்லைன் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். பாருங்கள், கர்சன் இப்போ 1900 1910 10 ஆண்டுகள் நான் பிரிச்சுருக்கிறேன். 1900 1910, 11 19, 1920 29, 30 39, 40 47. இந்த 5-10 ஆண்டுகளாக பிரிச்சிருக்கிறோம். இதில் நான் பச்சை கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இயக்கம். அந்தந்த 10 ஆண்டுகள் நடந்த மிக முக்கியமான இயக்கம். உதாரணத்துக்கு சுதேசி இயக்கம் 1905 நடைபெற்றது. இது இந்த இயக்கத்தை மையப்படுத்தி தான் இந்த 10 ஆண்டுகளுக்கு அரசியல் நகர்ந்தது. அடுத்து 1911 19 வரை பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916 நடக்கும். இது இந்த 10 ஆண்டில் இதை மையப்படுத்தி தான் அரசியல் இயக்கம் நகர்ந்தது. 1920 29 பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டு. 1930 39 பார்த்திங்கன்னா சட்ட மறுப்பு போராட்டம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டு. 1940 41 வரை பார்த்திங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. ஸோ இந்த 5-10 ஆண்டுகளில் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இன்சிடென்ட், ஒரு இயக்கம் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்லோ கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுலாம் முக்கியமான மாநாடுகள், காங்கிரஸ் மாநாடு. குறிப்பாக சூரத் மாநாடு 1907, லக்னோ மாநாடு 1916, அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929, கராச்சி காங்கிரஸ் மாநாடு, அதுக்கப்புறம் ஹரிபுரா மற்றும் திருபுரி காங்கிரஸ் மாநாடு சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில். இதெல்லாம் மிக முக்கியமான மாநாடுகள். பீச் கலரில் நான் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக்கியமான சட்டங்கள், ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்ட சட்டம். உதாரணத்துக்கு மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் அல்லது மார்லே மென்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இந்திய மன்றங்கள் சட்டம் 1909 வந்தது. மாண்டகு செங்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் 1917, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, இந்திய அரசு சட்டம் 1919 வந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசு சட்டம் 1935. 1940 47 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய விடுதலை சட்டம் அல்லது இந்திய சுதந்திர சட்டம் 1947. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீச் கலரில் இருக்கிறதெல்லாம் அந்த இது. தென் 2 வேர்ல்டு வார் 2 கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன், ரெட் கலரில். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 to 18 அண்ட் தென் செகண்ட் வேர்ல்டு வார் 1939 to 45. மற்றதெல்லாம் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கர்சன், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட்டு, சுதேசி மூவ்மெண்ட், ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக், சூரத் பிளவு, அலிப்பூர் சதிவிலக்கு, மார்லே மென்டோ ரிஃபார்ம்ஸ். அனல்மெண்ட் ஆஃப் பெங்கால்னால் பெங்கால் ஒன்றிணைக்கப்பட்டது, காதர் இயக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஹோம் ரூல் மூவ்மெண்ட், லக்னோ ஒப்பந்தம், சம்பாரன் சத்தியாகிரகா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், கேதா சத்தியாகிரகா, ரவுலட் சத்தியாகிரகா, ஜாலியன்வாலாபாக் படுகொலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாண்டகு செங்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் பார்த்தோம்ல, அதாவது இந்திய அரசு சட்டம் 1919, ஒத்துழையாமை இயக்கம், சௌரி சௌரா நிகழ்வு, ஸ்வராஜா பார்ட்டி, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி HRA, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1925, RSS ராஷ்ட்ரிய சுயம் சேவ சங்கம் 1925,
சைமன் கமிஷன் 1927, ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் 1928, நேரு அறிக்கை 1928, தீபாவளி பிரகடனம் 1929, லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929, சட்ட மறுப்பு போராட்டம், முதலாம் வட்டமேசை மாநாடு, லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ், கராச்சி காங்கிரஸ் மாநாடு, இரண்டாம் வட்டமேசை மாநாடு, கம்யூனல் அவார்டு வகுப்புவாத பிரதிநிதித்துவமும் மற்றும் பூனா ஒப்பந்தமும், மூன்றாவது வட்டமேசை மாநாடு, காந்தியோட ரெசிக்னேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி 1937 காங்கிரஸ் இது ஃபார்ம் ஆனது, ஹரிபுரா மற்றும் திரிபுரா காங்கிரஸ் மாநாடுகள், இரண்டாம் உலகப்போர், ஆகஸ்ட் கொடை அதனுடைய எதிரொலியாக தனிநபர் சத்தியாகிரகம், கிரிப்ஸ் மிஷன் அதனுடைய எதிரொலியாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம், 3 திட்டங்கள் சிஆர் ஃபார்முலா, தேஷா லியாகத் பேக்ட், வேவல் பிளான், இந்த 3 திட்டங்களும் முக்கியம். அப்புறம் செங்கோட்டை வழக்கு, அதாவது டெல்லி செங்கோட்டை வழக்கு, கேபினட் மிஷன் பிளான், கப்பற்படை புரட்சி, இந்திய விடுதலை சட்டம் 1947. இதுதான் இந்த டைம் லைனு. ஸோ இந்த டைம் லைன்லேருந்து தே ஆர் ஆஸ்கிங் கொஷின் ஆர்டர் ஆஃப் இது கேட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்குறாங்க. ஸோ வி ஆர் டன் வித் ஐஎன்எம். ஒரு ஹோலிஸ்டிக் ரிவிஷன் நம்ம பார்த்துட்டோம். இதே உங்களுக்கு மோர் தென் எனஃப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1857 நடந்த முக்கியமான யார் எங்கெங்கே போராடினாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1857 1857 நடந்த பெரும்புரட்சி. ஆக்சுவலாக அந்த பெரும்புரட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வந்து அதை முதல் இந்திய சுதந்திர போர்னு அழைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வி.டி. சவார்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், இந்தியாவை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு. அந்த புத்தகத்தை மொழியாக்கம் செய்தது வாவேசு ஐயர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆங்கிலேயர்கள் பார்வையில் இது வெறும் சிப்பாய்களின் கழகமாகவே கருதப்பட்டது. எனிகவ் யார் எங்கெல்லாம் கழகம் பண்ணியிருக்கிறாங்க, அதை யார் வந்து எந்த ஆங்கிலேய அதிகாரி வந்து அந்த கிளர்ச்சியை அடக்கியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா தான் தலைமை. ஆனால் அதுக்கு உண்மையிலே போராடியது யாருன்னா ஜென்ரல் பக்த் கான் அப்படிங்கிறவர். இந்த டெல்லியில் நடந்த இந்த இயக்கத்தை அடக்கியவர் வந்து ஜான் நிக்கல்சன். கான்பூரில் நானா சாஹிப், தாந்தியா தோப், இவங்க 2 பேரும். இதை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா சர் காலின் கேம்பல் அப்படிங்கிறவர். லக்னோவில் பேகம் அஷ்ரத் மஹால், இதை அடக்கியது ஹென்ரி லாரன்ஸ். பெரேலியில் வந்து கான் பகதூர் கான், அதை அடக்கியது சர் காலின் கேம்பல். பீகாரில் வந்து குன்வர் சிங், பீகாரின் சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய குன்வர் சிங், இதை அடக்கியது வில்லியம் டெய்லர். அதுக்கப்புறம் ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மிபாய் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் தான் அதை அடக்கியிருப்பார். இவர் தான் என்ன குறிப்பிட்டிருப்பார்னா, இங்கு வீழ்ந்து கிடக்கக்கூடிய வீரர்களில் நான் கண்ட ஆண்மகன் அப்படின்னு யாரை குறிப்பிட்டிருப்பார்? ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயை குறிப்பிட்டிருப்பார். வீழ்ந்து கிடக்கும்போது இவங்க ஒரு சரியான ஆண் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. எக்ஸாம்பிள் நம்ம கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர், இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபைசாபாத்தில் வந்து மௌல்வி அகமதுல்லா, அலகாபாத் மற்றும் பனாரஸில் வந்து பார்த்திங்கன்னா மௌல்வி லியாகத் அலி. இதை அடக்கியவர் வந்து ஆன்சல் அப்படிங்கிறவர். ஸோ இது யார் எங்கே போராடினாங்க, அது யார் அந்த ஆங்கிலேய அதிகாரி இதை அடக்கியது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து ஒரு குயிக் ரிவிஷனுக்காக ட்ரைபல் மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பழங்குடியினர்கள், இந்திய மக்கள், அரசர்கள், இவங்கெல்லாம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக 1857க்கு முன்னாடியும் சரி 1857க்கும் அப்புறமும் சரி நிறைய இடத்துல போராடி இருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபார் அ மராத்தன் பர்பஸ் நம்ம இந்த குயிக் ரிவிஷனுக்காக ஐ ஹவ் லிஸ்டட் ஒன்லி 7 இம்பார்ட்டன்ட் ரிவால்ட் அண்ட் தியர் லீடர்ஸ் என்னென்னா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சன்னியாசி கழகம் 1770 பெங்காலில் நடக்குது. இதனுடைய தலைவர்கள் யார் பார்த்தீங்கன்னா மஞ்சுஷா, சிராக் அலி, மூஷா ஷா, பவானி பதான், தேவி சௌத்ராணி அப்படிங்கிறவங்களாம் இவங்களுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், தேவி சௌத்ராணி அப்படிங்கிறது ஒரு பெண்மணி. இந்த சன்னியாசி கழகத்தை பார்த்து தான் ஆனந்த மடம் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்கா? ஆனந்த் மட் அப்படிங்கிற புத்தகத்தை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த ஆனந்த மட் அப்படிங்கிற புத்தகத்தில் தான் வந்தே மாதரம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தேசிய பாடல் இடம்பெற்றிருக்குது. அதுக்கு இன்ஸ்பயரான இயக்கம் வந்து என்னது? சன்னியாசி கழகம் தான் இதுக்கு இன்ஸ்பிரேஷன். தேவி சௌத்ராணின்னு இன்னொரு புத்தகமும் எழுதியிருக்காரு. அதுவும் சன்னியாசி கழகத்தை தலைமை தாங்கி நடத்திய ஒரு பெண்மணி தான். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, சன்னியாசிகளை கங்கை நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய புனித தலங்களுக்கு செல்வதற்கு தடை விதிக்கிறாரு வாரன் ஹேஸ்டிங் அன்னைக்கு இருந்தவர் 1773. அந்த தடையை எதிர்த்து தான் இவங்க போராடுறாங்க. இதில் எந்த அளவுக்கு ஹிந்துக்கள் பங்கு பெற்றாங்களோ அதுக்கு சம எண்ணிக்கையில் இஸ்லாமியர்களும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கோந்த் அப்ரைசிங், இது வந்து வடக்கு ஆந்திராவிலேருந்து ஒரிசா வரைக்கும் இந்த இயக்கம் பரவி இருந்தது. சக்ராய் பிஷோய் அப்படிங்கிறதுக்கு தலைமை தாங்கினார். ஆங்கிலேயர்கள் இவங்க பழங்குடியின மக்கள் வந்து நரபலி கொடுக்கக்கூடிய வழக்கத்தில் இருந்தாங்க. அந்த நரபலி கொடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடந்தது. சந்தால் இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாமினை கோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எக்ஸாம்பிள். தாமினை கோ அப்படின்னா என்னென்னா சந்தால்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அவங்களுடைய நிலப்பரப்பு, அதுதான் தாமினை கோன்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னா ஜார்க்கண்டில்.
ஜார்க்கண்டில் 1855. ஸோ இன்றைக்கி அது வந்து ஜார்க்கண்டில் தான் இருக்குது இந்த பகுதி. இதனுடைய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சித்து அண்ட் கன்ஹூ அப்படிங்கிறவங்க 2 முக்கியமான தலைவர்கள். இது போக சில பெண் தலைவர்களும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் 2-3 தலைவர்களும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாமில் இது 2 பேர் மட்டும்தானான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. இவங்க 2 பேர் போக இன்னும் நிறைய பேர் தலைமை தாங்கி போராடி இருக்கிறாங்க. இது எதனால்? அகெயின்ஸ்ட் த ரெவன்யூ அஃபிஷியல் போலீஸ் அண்ட் அவுட் சைடர்ஸ், அதாவது மூவர் கூட்டணின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்தில் வருவாய் அதிகாரிகள், ஒரு புறம் காவல்துறையினர், இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிருந்து வந்த மணி லெண்டர்ஸ், அதாவது வட்டிக்கு விடுறவங்க. இவங்க 3 பேரும் ஒரு கூட்டணி அமைச்சு இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நிலங்களை அபகரிக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ அதனால் நடந்தது. காசி அப்ரைசிங், இதுக்கு தலைமை தாங்கியது தீர்த்தா சிங். 1829 32 வரைக்கும் நடக்குது. இது எதுக்காக நடந்தது அப்படின்னா, மேகாலயா, இப்போ மேகாலயா பார்த்திங்கன்னா 3 மலைகள் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். காரோ, காசி, ஜெயின்டியா அப்படின்னு 3 மலைத்தொடர் இருக்குது. பிரம்மபுத்திரா நதி அசாமில் ஓடுது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அசாம் மேகாலயா சேர்த்து ஒரே மாநிலமாக தான் இருந்தது. அப்போ அசாம்லேருந்து அந்த பிரம்மபுத்திரா நதியை கடந்து ஒரு பாலம் அமைப்பதற்கு இந்த காசி பகுதிக்கு ஆங்கிலேயர்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க அமைக்க விடாமல் இவங்க தடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதான் அது. முண்டா ரிவால்ட், ஜார்க்கண்ட் அண்ட் ஒரிசால ரொம்ப ரொம்ப முக்கியம். பிர்சா முண்டா, ஹீஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் செப்பரேட் நேஷன்ஹுட் அப்படிம்பாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, உலுகன் இயக்கம் அப்படின்னு இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா கன்வர்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய கிறித்துவ மிஷினரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பாமர மக்களை கிறித்துவ மதத்துக்கு மதமாற்ற முயற்சி பண்ணாங்க 1. 2வது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் அடித்து பிடுங்கினாங்க 2. அப்போ இது 2க்கும் எதிராக போராடி இருக்காங்க. பிர்சா முண்டா அப்படிங்கிறவரை கடவுளுக்கு நிகராக அந்த பழங்குடியின மக்கள் பார்த்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாலிகார் ரிவால்ட். பாலிகார் ரிவால்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாளையக்காரர்கள் ரிவால்ட்டு தான். பாளையக்காரர்கள் ரிவால்ட்டையும் நம்ம 2ஆக பிரிப்போம். பாளையக்காரர் ரிவால்ட் 1, 2ன்னு. இவங்க இங்கே குறிப்பிட்டிருக்கிறது 2. அதாவது மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி கோட்டை வாசல்லையும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கோட்டையிலையும் சரி 2 பிரகடனங்களை ஒட்டுவாங்க. அதான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு, அல்லது ஜம்புத்தீவு பிரகடனம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பிரகடனம் வெளியிட்டிருப்பாங்க. இது எதுக்காகனா அவங்கள்ட்ட வந்து அதீத நிலவரி வசூலித்தது, அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியதுக்கு எதிராக நடந்தது. ஃபைனலாக ரம்பா ரிவால்ட், அல்லூரி சீதாராமராஜு அப்படிங்கிறவர் 1879 நடக்குது. புதிய வன சட்டங்களுக்கு எதிராகவும் மன்சப்தார்ஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களுடைய அதிகாரத்தை பறிக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு எதிராகவும் நடக்குது. அப்போ இதில் நான் போட்டிருக்க எல்லாமே, இந்த 7மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான ட்ரைபல் மூமெண்ட். ஸோ இந்த ட்ரைபல் மூமெண்ட்டை தவிர நம்ம எக்ஸாமுக்கு என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a change in pattern in TNPSC. லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட். இப்போ நம்ம இதில் விட்டுருக்கிறது சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட் வந்து மட்டும்தான் நான் உங்களுக்கு விட்டுருக்கேன். அந்த சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட் என்னெல்லாம் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். 5 பெரும் இயக்கங்கள் முக்கியமாக இருக்குது. அதுலேருந்து தான் நமக்கு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வருது. 1 பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற அமைப்பு, அது நமக்கு தெரியும் யார் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு. அந்த பிரம்ம சமாஜ் எப்படி 2ஆக பிரிஞ்சுது, அதுக்கப்புறம் 3ஆக எப்படி மாறிச்சுங்கிறதா நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது ஆரிய சமாஜ் அப்படிங்கிற அமைப்பு, தயானந்த சரஸ்வதியால் ஆரம்பிக்கப்பட்ட ஆரிய சமாஜ் அப்படிங்கிற அமைப்பு. 3வது தியாசபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபை அப்படிங்கிறது நியூயார்க்கில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் பின் நாட்களில் மெட்ராஸ் அடையாரில் தியாசபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துருச்சு. அன்னை பெசன்ட் 1907க்கு பிறகு தான் அதுக்கு தலைமை தாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளவட்ஸ்கி அப்படிங்கிறவங்களும் ஆல்காட் அப்படிங்கிறவங்க தான் தலைமையில் இருந்தாங்க. அடுத்து 4வது முக்கியமான அமைப்பு என்னென்னா, விவேகானந்தர் நடத்திட்டு வந்த ராமகிருஷ்ணா மிஷன். இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறது மக்கள் தொண்டு நிறைய ஆட்டியிருக்கிறாங்க. நிறைய கல்லூரிகள், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் நிறுவியிருக்கிறாங்க. இப்போ ராமகிருஷ்ணா மிஷன் எங்கே நிறுவப்பட்டதுன்னு நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. பெல்லூரில் 1897 நிறுவப்பட்டது, பெங்காலில். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யங் பெங்கால் மூமெண்ட், இளம் வங்காள இயக்கம். ஸோ இந்த 5 இயக்கங்கள் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. இதில் ராஜா ராம் மோகன் ராய் நடத்திட்டு வந்த பிரம்ம சமாஜ், அவர் வந்து பெண்களுக்கு எதிரான என்ன சீர்திருத்தங்கள்லாம் முன்னெடுத்தார், தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லது. இன் அடிஷன் டு திஸ் நான் 2 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1885 1947 வரைக்கும் காங்கிரஸ் மாநாடுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கும். ஒரு சில சமயம் மட்டும் குறிப்பிட்ட ஆண்டுகள் இருக்காது. அதில் 7 முறை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக மெட்ராஸில் நடந்திருக்கும். அந்த 7 முறை மெட்ராஸில் யார் தலைமை தாங்கினாங்க, அந்த தலைமை தாங்கியப்போ என்ன முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ வித்தின் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் INM question for you. Thank you so much.